வெல்கம் டு குக்கிங்ஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் எப்படி மாங்காய் பச்சடி செய்யணும் பார்க்கலாம். வடிக்குள்ள போகலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாம்பழம் எடுத்திருக்கேன். இது வந்து எங்கள் தாத்தா வாங்கிட்டு வந்தாங்க. நம்மளுக்கு மாங்காய் பார்த்தோன்னே ஏதாவது ரெசிபி சாப்பிடணும் தாங்க தோணும். நான் எங்கள் பாட்டிக்கிட்ட கேட்டதுக்கு இது கிளிமூக்கு மாம்பழம்னு சொன்னாங்க. இந்த மாதிரி ஒரு மாம்பழத்தை வாழ்க்கையில் நான் கேள்விப்பட்டதே இல்லை. இதை நம்ம வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதை பீஸாக வந்துட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. இதை பார்த்தோன்னே சாப்பிட்ணுன்னு தோணுது. ஆனால் நம்ம சாப்பிட்டோன்னா காலியாகிடும், அப்புறம் ரெசிபி செய்ய முடியாமல் போயிடும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு கடாயில் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஜாங்கிரி எடுத்திருக்கேன். அதுக்கு வந்துட்டு 1 டம்ளர் நான் தண்ணி ஊற்றிக்கிறேன். நீங்கள் எவ்வளோ எடுத்துருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நம்ம நல்லா கரைச்சிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கரைஞ்சிரும். இப்போ பாருங்கள், நான் உங்கள்கிட்ட காட்டுறேன். இந்த மாதிரி நல்லா கட்டி இல்லாமல் நல்லா கரைஞ்சிடணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற மாம்பழத்தை வந்து இது கூட சேர்த்துடலாம். இந்த தண்ணியிலேயே வந்து இந்த மாங்காய் வந்து நல்லா வேகணும். அதுதான் நம்மளோட இது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லா மாம்பழத்தையும் நான் போட்டுட்டேன். இப்போ வந்து நல்லா வேகணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு கடாயில் இன்னொரு பக்கம் வந்துட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா தாளிக்க போகிறோம். அதனால் வந்து நீங்கள் தேங்காய் எண்ணெய் வேணுன்னா நீங்கள் ஊற்றிக்கலாம். நான் வந்து ஆயில் தாங்க ஊற்றிருக்கேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம கடுகு போட்டு தாளிச்சிடலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ்வு. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா மாம்பழம் வந்துட்டு நமக்கு வெந்துட்டு இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு புளிப்புக்கு மாம்பழம் இருக்குது, நம்மளுக்கு இனிப்புக்கு ஜாங்கிரி சேர்த்துருக்கோம், காரத்துக்கு வந்து மிளகாத்தூள் சேர்ப்போம். பார்த்திங்கன்னா இப்போ உப்பு சேர்த்துக்கலாம் துவர்ப்புக்கு. இப்போ காரமுக்கு நம்ம வந்து மிளகாத்தூள் சேர்த்துருவோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்துட்டு நம்ம மிக்ஸ் பண்ணணும். அப்பப்போ வந்து கொஞ்சம் அமுத்தி பாருங்கள், அப்போ தான் மாம்பழம் வெந்துருச்சா நமக்கு தெரியும். பாருங்கள், நல்லா மாம்பழம் வெந்துருச்சு, கலர் நல்லா சேஞ்ச் ஆகிருக்கு. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. அப்போ தான் வந்துட்டு நம்மளுக்கு அப்படியே கொஞ்சம் கெட்டியாகும். பார்த்திங்கன்னா முன்னே இருந்ததை விட இப்போ நல்லா கெட்டி ஆகிடுச்சு. இந்த மாதிரி நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணவும் கலரும் இதோட கெட்டியும் வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். இப்போ நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். இது வந்து ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இந்த மாதிரி உங்களுக்கு எதாவது மாங்காய் ரெசிபி தெரிஞ்சால் எனக்கு கண்டிப்பாக சொல்லுங்கள். இப்போ பாருங்கள், ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம தாளித்து வச்சுருக்கோம்ல, அதை வந்து இது கூட சேர்த்துக்கலாம். பாருங்கள், சேர்த்தாச்சு. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம சர்வ் பண்ணி டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன், ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காம அப்புறம் எல்லா வீடியோ அடுத்த சந்திக்கிறேன். டாட்டா, பாய்.